முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல். பாகம் 1609. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 24/2/2024 சனிக்கிழமை. ஆறுமுகப் பெருமான் என் அவதார ஆற்றல் மிக்க ஞான தேசிகனே, மாறுதலை புரிவேன் என மாதவ பலம் அத்தனையும் மண்ணுலகில் மாதர்மமாக்கி அருளுகின்ற குருராஜனே, அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி. வரமென சோபகிருது சால் திங்கள், சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள் 24/2/2024 சனிக்கிழமை. வழங்குவேன் அரங்கன் சக்தி இன்னும் பெருக பெருகவே நித்தம் நித்தம் அரங்கனுக்கு பிரம்ம வேளை மகா சூட்சுமங்கள் வரமாக அருளி சுருதிபடி உலகோர்க்கு தீட்சையாக மாட்சிமைப்பட அருளி மக்களை எல்லாம் மகான்களாக்க உண்டான வித்தையை அரங்கன் முன்வழி வேளவன் யான் சூட்சுமமாய் செய்து வருகின்றேன். சக்தி மிகு அரங்கன் தர்மமே சாற்றிடுவேன் இதில் சர்வபலமாய் இருக்கவே உலகோர் அரங்கனிடம் இணைந்து அன்னதானத்தில் உதவி கருத்தாக அரங்கன் தருகின்ற தீட்சை பலத்தை கட்டளையாக ஏற்று உலகோர் ஜபதபங்கள் ஞானிகள் பேரிலான பூஜையாக நாளும் சரவண சுடரேற்றி வழிபாடு தொடரவே கலியில் மாற்றம் தேசிகன் வழிகாட்டலில் இனிதே நடந்தேறும். தடையற வேளவன் என் காட்சி தக்கபடி தொண்டர் பெருமக்கள் அனைவருக்கும் சடுதி நிகழப்பட்டு அவரவரும் அழியாமை என்கின்ற ஞானத்தை இடரின்றி இந்த பேருலகில் அடைந்து இனிதே உலக மாற்றம் நிகழ்த்த நேரும். ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்.